இந்த நாட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஒரு வளமான ஒரு நாட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த நாட்டில் வந்து வாழ முடியாது. உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை எல்லாரையும் கொன்னுடுங்க. 3 வயசு உள்ள மாடு எங்கேயாவது, பசுமாடு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பாரு. எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த பசுமாடை கொண்டு வர சொல்லி அப்படியே அந்த பாலைவனத்தில் அந்த பசுமாடை விடுங்க. அது உலாத்திட்டு வரும்போது அதுக்கு தண்ணி இருக்கிற இடம் வந்து அந்த பசுவுக்கு தெரியும். நண்பர்களே, இன்றைக்கி நான் பிருத்திவிராஜ் என்ற எழுத்தாளர் எழுதிய ஆனந்தனின் ஆனந்தம் அப்படின்ற கதையை உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். தேவேந்திரன் என்ற ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சு வரான். அவன் வந்து தன்னுடைய குணத்தில் வந்து அவன் ஒரு அரக்கனை போல நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அவனுடைய ஆட்சியின் கீழே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப வேதனையோடு அந்த நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவன் ஆட்சி செஞ்சு வரும்போது மீறி ஏதாவது கேட்க போனால் அந்த மக்களை வந்து அவன் என்ன சொல்லுவான், தண்டனை கொடுத்து அவங்கள எந்த இதுவும் பேச முடியாத அளவுக்கு பண்ணிடுறான். அதனால் பயந்துக்கிட்டு மக்கள் எதுவுமே அவங்ககிட்ட கேள்வி கேட்குறதில்ல, எதிர்த்து அவனை வந்து நிற்கிறது கிடையாது. இப்படி அவன் இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப நாட்டினுடைய நிலைமை மோசமாக இருக்குன்னு அவனே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு மழை பெய்யலை, இடங்கள் எல்லாமே நிலமெல்லாம் வறண்டு போய் கிடக்குது. அவன் யோசிக்கிறான், இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இந்த நாட்டில் இன்னும் நம்ம வந்து எப்படி ஆட்சி செய்கிறது, நம்ம வாழ்கிறதே பெரிய கேள்விக்குரிய ஆகிடும் போல இருக்கே. அதனால் நம்ம வந்து இந்த நாட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு வளமான ஒரு நாட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சரி, யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், ஒரு நாள் எல்லா மக்களையும் ஒன்றா கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான், நான் வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப வறட்சியான ஒரு நிலையில் பஞ்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால் இனி இந்த நாட்டில் வந்து வாழ முடியாது. அதனால் வளம் பொருந்திய ஒரு நாட்டை நோக்கி நான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். என் கூட வந்து இளைஞர்கள் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா எந்த இடத்துல வளம் பொருந்திய நாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய் தான் பார்க்கணும். அப்போது அவ்வளோ தூரம் என் கூட வந்து இளைஞர்கள் மட்டும்தான் பிரயாணப்பட்டு வர முடியும். மற்ற பெரியவங்களாலெல்லாம் என் கூட அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது, நடக்க முடியாது. வழியில் ஏதாவதுன்னா உங்களெல்லாம் நான் பார்த்துக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இளைஞர்கள்கிட்டெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை எல்லாரையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஈவு இரக்கம் இல்லாமல் சொல்கிறான். இதை கேட்ட உடனே இளைஞர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னோடய பெற்றோர்களை நாங்கள் வந்து கொன்னுட்டு உங்கள் கூட நாங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப வேதனையோடு அப்படி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, அப்பாப்பா நீ கவலைப்படாத, எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, எங்களை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் காலத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கடுமையான தண்டனைக்கு நான் உங்களை உட்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் சொல்லிடுறான் இளைஞர்கள்கிட்ட. இதை பார்த்து அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பெற்றோர்களுடைய நிலையை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்கவுங்க வீட்டில் இருந்த முதியோர்களை எல்லாம் கொன்று போட்டுடுறாங்க. இது ரொம்ப ஈவு இரக்கமற்ற ஒரு செயலாக வேதனையோடு செஞ்சுட்டு இருக்கும்போது 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த அரசன் வந்து என்ன செய்கிறான், அமைச்சர்களை எல்லாம் விட்டு அனுப்புகிறான், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். பார்க்கும்போது முதியோர்கள் யாருமே அந்த நாட்டில் இல்லை, எல்லாரையும் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை கொண்டு போய் மன்னனுக்கு சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஆனந்தன் அப்படின்னு சொல்கிற வீரன் மட்டும் என்ன செய்கிறான், எப்படி என்னுடைய தகப்பனை வந்து நான் கொல்றது, என்னால் அது முடியாத காரியம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் தகப்பனை எங்கள் அப்பா வந்து நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணிப்பையில் வந்து மூச்சு விடுற மாதிரி ஓட்டையெல்லாம் போட்டு அந்த கோணிப்பை உள்ளே வந்து தன்னுடைய அப்பாவை வந்து உட்கார வச்சு கட்டிடுறான். கட்டிட்டு 2 நாள் கழித்து எல்லாருமே வேறு நாடை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ராஜா வந்து மன்னன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வேறு நாட்டுக்கு எல்லா இளைஞர்களையும் தான் கூட கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இவன் என்ன செய்கிறான், ஆனந்தனும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு கோணிப்பையில் கட்டி வச்சுருந்த அந்த தன்னுடைய அப்பாவினுடைய மூட்டையை தூக்கிக்கிட்டு அப்படியே அவன் தோளில் போட்டுக்கிட்டு அவனும் என்ன செய்கிறான், எல்லாரோடையும் சேர்ந்து போகிறான். அவங்க ரொம்ப தூரம் நடந்து பிரயாணப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்து அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாலைவனம் வருது.
பாலைவனத்தில் போன உடனே அவங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல. குடிக்கிறதுக்கு தண்ணி பார்த்தா எங்கே தேடினாலும் தண்ணி கிடைக்கவே இல்லை. நாக்கு வறண்டு போகுது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன செய்கிறான், எல்லாரும் அந்த பாலைவனத்தில் அங்கங்கே உட்காந்து இளைப்பாடுறது கூட இடம் இல்லை, இருந்தாலும் சோர்ந்து போய் எல்லாம் அங்கங்கே உட்காந்துடுறாங்க. இவன் தன்னுடைய தகப்பனுடைய மூட்டை பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இறக்கி வச்சுட்டு தன்னுடைய தகப்பன்கிட்ட கேட்குறான், என்ன செய்கிறதுனே தெரியலையேப்பா, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாலைவனத்தில் எங்கேப்பா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி கவலைப்படாத, இங்கே எங்கேயாவது ஒரு 3 வயசு உள்ள மாடு எங்கேயாவது, பசுமாடு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பாரு, எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த பசுமாடை கொண்டு வர சொல்லி அப்படியே அந்த பாலைவனத்தில் அந்த பசுமாடை விடுங்க, மேய விடுங்க, பாலைவனத்தில் அப்படியே விடுங்க. அது உலாத்திட்டு வரும்போது அதுக்கு தண்ணி இருக்கிற இடம் வந்து அந்த பசுவுக்கு தெரியும், அது போய் எந்த இடத்துல நின்று மூந்து பார்க்குதோ அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம், நீங்கள் அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி பிடிச்சி ஒரு பசுமாட்டை கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்து அந்த பசுமாட்டை வந்து அப்படியே மேய விடுற மாதிரி விடுறான். அந்த பசு அப்படியே சுற்றிட்டு வருது. ஒரு இடத்துல வரும்போது அந்த பசு மூந்து பார்த்துட்டு அங்கேயே நிற்கிது. உடனே என்ன சொல்கிறான், அந்த இடத்துல போய் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னன்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த இடத்துல தோண்டினா தண்ணி கிடைக்கும்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தோண்ட சொல்கிறான். தோண்டி கொஞ்சம் தூரத்துலையே தண்ணி வந்துடுது. தண்ணி வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாருமே போயிட்டு அந்த தண்ணியை மோந்து எல்லாம் குடித்து அவங்களுடைய தண்ணி தாகத்தை எல்லாம் தீர்த்து பசியாரி இளப்பாரி அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து பிரயாணப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் அவங்க மறுபடியும் பிரயாணப்பட்டு போய் சேர்கிற இடம் ஒரு கடற்கரையாக இருக்குது. அந்த கடற்கரையில் போய் சேர்ந்த உடனே கடற்கரையில் ரொம்ப இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக நினச்சதுனால என்ன பண்ணுறான் மன்னன், சரி கொஞ்சம் நேரம் இங்கே எல்லோரும் உட்காந்து இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில் எல்லாரையும் இளைப்பார சொல்கிறான். அப்போ அவங்கவுங்க போய் அவங்கவுங்க பிடிச்ச இடத்துல உட்காந்து கடற்கரையில் அங்கே விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க இருக்கும்போது இவன் மட்டும் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனை தூக்கிட்டு வந்த வலி அவனால் தாங்க முடியல, இருந்தாலும் வேறு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு புதர்கிட்ட ஒரு 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 கடைக்கு மறைவாக ஒரு இடத்துல கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய மூட்டையை வைக்கிறான். வச்சுட்டு தகப்பனை வந்து அந்த மூட்டையிலேருந்து வெளியே எடுத்து விட்டு அங்கே விற்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய அப்பாவுக்கு கொடுக்குறான். அப்பா வந்து வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டு அவரும் இளைப்பாடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அங்கே விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான், இவங்களோட கூட்டமாக வந்து இவனும் கொஞ்சம் நேரம் மற்ற இளைஞர்களோட இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த கடற்கரை ஓரமாக ஒரு பாறை மேலே ஏறி கடற்கரை மேலே ஒரு திட்டு மேலே போய் ஏறி நின்று கீழே பார்க்குறான். பார்த்தா அந்த கடற்கரை ஒட்டி மலையும் இருக்குது பக்கத்தில். அப்படி ஏறி நின்று அப்படி அவன் பார்க்கும்போது கீழே கடலுக்குள்ளே வந்து ஒரு வைர சிலை வந்து இருக்குது. அப்படியே ஜொலிக்குது தண்ணிக்குள்ளே. தண்ணியில் அப்படியே அந்த பன்மடங்கு ஒளி வந்து பிரவாகம் பயங்கரமாக இருக்குது. அவன் பார்த்து ஐயோ கடலுக்குள்ளே வைர சிலை வந்து விழுந்திருக்கு, ஜொலிக்குது, இதை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த அமைச்சன் வந்து மன்னன்கிட்ட சொல்கிறான், மன்னா இந்த மாதிரி கடலுக்குள்ளே இப்படி ஒரு வைர சிலை இருக்குது, இதை எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து மற்ற இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு, தம்பி யாராவது போயிட்டு நீங்கள் எடுங்க அப்படின்னும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. கடலுக்குள்ளே குதித்து எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது. உடனே இவன் மன்னன் என்ன சொல்கிறான், அப்போ நீ என்ன பண்ணு, ஒவ்வொருத்தர் பேராக எழுதி 10 பேர் சீட்டை குலுக்கி போடு, யார் யார் வருதோ அவங்கவுங்க போட்டும், யார் பேர் வருதோ முதல்ல அவங்க போய் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை வந்து பேரை எழுதி சீட்டை குலுக்கி போட சொல்கிறான். அதில் முதலாவது ஒருத்தன் பேர் வருது. உடனே நீ தாண்டா போகணும் அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லை, மன்னனுடைய உத்தரவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கடலில் குதிச்சிட்றான். குதித்து எடுத்துகிட்டு வர போனவன் 2வது அவன் வரவே இல்லை. இப்படி வராமல் போனோன்னா அப்போ அடுத்தவன் போ அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தராக 10 பேரும் உள்ள கடலுக்குள்ளே குதித்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வரேன்னு போகிறானுங்க. ஒருத்தன் கூட திரும்பவே இல்லை, 10 பேருமே வரவே இல்லை 2வது. அப்போ வந்து ஆனந்தனுடைய அந்த லிஸ்ட்டில் அடுத்த லிஸ்ட்டையும் அந்த மன்னன் சொல்கிறான், எப்படியாவது வைரச்சிலை எடுத்தாகணும், அது எத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 10 பேரை இறக்கணும்னு சொல்லிட்டு
ஆனந்தன் வந்து சொல்லும்போது மன்னன் சொன்ன உடனே ஆனந்தனுடைய இது வருது, போக வேண்டிய சூழல் வருது. உடனே ஆனந்தன் என்ன செய்கிறான், ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன செய்கிறான், கேட்குறான், அப்பா இந்த மாதிரி வந்து வைரச்சிலை கடலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு மன்னன் அமைச்சன் சொல்லி மன்னன் எல்லாரையும் உள்ளே இறங்க சொல்லி 10 பேரும் போயிட்டாங்கப்பா, 2வது திரும்பி வரவே இல்லை. இதில் நானும் இப்படி போனேன் அப்படின்னா என்னப்பா நிலைமை ஆகிறது, உன்னை யாருப்பா பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ தம்பி நீ எந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன அப்படின்னோடனே எப்படி இடம்னெல்லாம் அந்த இடத்தெல்லாம் அவன் சொல்கிறான். அப்போ அவர் வந்து சொல்கிறார், அதுக்கு நேரம் மேலே மலை இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா மலை இருக்குது, மலைக்கு கீழே தான் அந்த கடற்கரை ஓரம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி வைரம் வந்து கடலுக்குள்ளே இல்லை, அந்த வைரம் வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாறையில் எங்கேயோ இருக்குது. அந்த பாறை அந்த வைரத்தோட அந்த ஒளி தான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி ஒளி வீசுது, அந்த விழுது. நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட இது வரும்போது நீ கடலுக்குள்ளே இறங்காத, நீ மேலே ஏறி போய் அந்த இடத்துல பாரு, மேலே போய் கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறி போய் பாரு, அந்த இடத்துல வந்து அந்த சிலை இருக்குதா அப்படின்னு பாரு, அதுதான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. உடனே இவன் என்ன செய்கிறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்பா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட இது வருது, இவன் போகிறான். மேலே ஏறி மலை மேலே ஏறி கீழே கடலில் குதிக்காமல் மலை மேலே ஏறி போய் எந்த இடத்துல அங்கே தெரியுதுன்றதை பார்த்து அந்த லொக்கேஷன் பார்த்து அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், பார்க்குறான். அந்த இடத்துல அந்த பாறை மேலே பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு வைரச் சிலை வந்து அந்த பாறை மேலே இருக்குது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு அழகாக எல்லாத்தையும் அனுபவத்தோடு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் அந்த பாறையில் இருந்த அந்த வைரச்சிலையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வந்து மன்னன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வரான். மன்னா நான் அந்த சிலையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ பேர் உள்ளே போனாங்க, ஒருத்தர் கூட அந்த சிலையை எடுத்துகிட்டு வரல, உன்னால் எப்படி முடிஞ்சிச்சு, இவ்வளோ அருமையாக எடுத்துகிட்டு வந்துட்டே அந்த சிலையை அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வாங்கிக்கிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதை உடனே இவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து மறுபடியும் எடுத்து அந்த மூட்டைக்குள்ளே வச்சு கட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு பிரயாணப்படணும்னு சொல்லி திரும்ப அவங்க வந்து நடைபயணமாக மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு வழியில் வந்து ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் என்ன செய்கிறாரு, எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மன்னன் வந்து அந்த சாமியார் மன்னன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு வளமை மிக்க ஒரு நாட்டை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், எங்கள் நாடு வந்து ரொம்ப வறட்சிக்குள்ளாயிடுச்சு, பஞ்சம் நிறைய வந்துருச்சு, அதனால் எங்களுக்கு வளமை பொருந்திய ஒரு நாடு தேவைப்படுது, அதுக்காக அதை தேடி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியார் வந்து இவங்க வந்த சூழலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் அந்த நாடு கிடச்சிருமா, நீங்கள் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணுறது இல்லையா, சாமிக்கு தேவையான பூஜை எல்லாம் பண்ணால் தானே உங்களுக்கு கிடைக்கும், சாமி வரந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. உடனே மன்னன் வந்து அவனுக்கு தான் எது இருந்தாலும் கிடைச்சா போதும்னு இருக்குது, அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்படியா அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சாமி அப்படின்றான். இல்லை இங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து நான் ஒரு பூஜை பண்ணுறேன், அந்த பூஜையில் கொண்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வந்து அந்த கோயில் முன்னாடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் வைங்க, அப்படி வச்சிங்க அப்படின்னா நான் வந்து செய்கிற பூஜையில் நீங்கள் கேட்குற வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் மன்னன்கிட்டையும் மற்ற இளைஞர்கள்கிட்டெல்லாம் சொல்கிறாங்க. உடனே மன்னன் என்ன செய்கிறான், அப்போ நீங்கள் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அந்த கோயில்கிட்ட கொண்டு வச்சு சாமியார்கிட்ட பூஜை பண்ண சொல்லி நமக்கு தேவையான வரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து சொல்கிறாரு. உடனே எல்லோரும் போகிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கோயில் முன்னாடி வச்சு தான் எடுத்துகிட்டு வந்த பொண்ணு பொருள் பணம் எல்லாத்தையும் வச்சு குவிச்சு வச்சுட்டு சாமியார்கிட்ட பூஜை பண்ண சொல்கிறாங்க. சாமியாரும் பூஜை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, பொருள் வச்சு கொஞ்ச நேரத்தில் நான் பூஜை பண்ணி முடிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், திரும்பி பார்க்காம நீங்கள் போயிடணும், நீங்கள் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டே இருக்கிற ஆனந்தனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் வருது. இவன் உண்மையான சாமியார் தானா, இல்லை நம்மக்கிட்ட இருக்க பொருளெல்லாம் இவன் ஏமாற்றி வாங்கிறதுக்காக இவன் திட்டம் போடுறானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான், ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா இந்த மாதிரி வழியில் ஒரு சாமியாரை பார்த்தோம், அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா பொருளையும் அவன் வந்து கேட்குறான், எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி நீ ஒன்றும் செய்யாத, நீ போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுவாங்கள்ல, அந்த நேரத்தில் நீ வந்து அந்த சிலை கோயில் உள்ளே இருக்கிற சிலைக்கு பின்னாடி போய் நீ நின்றுக்கோ, நின்றுட்டு அந்த சாமியார் என்ன செய்கிறான்னு பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு.
இந்த பொண்ணு பொருளெல்லாம் வச்சு அந்த இளைஞர்கள் அந்த மண்ணெல்லாம் மெதுவாக நடந்து போகிறாங்க. ஏன்னா எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறோமே, என்னடா இதுன்னு ரொம்ப வேதனையோடு மெதுவாக நடந்து போகும்போது இவன் என்ன செய்கிறான், அந்த சிலைக்கு பின்னாடி போய் நின்றுட்டு சாமியார் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, சாமியார் என்ன பண்ணுறாரு, கதவெல்லாம் சாத்துறாரு. என்ன தான் சாமி இருந்தால் கூட இந்த பொருளெல்லாம் திருடாமல் பார்த்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கதவு சாத்தும் போது இவன் என்ன பண்ணுறான், உள்ளே இருந்து இவன் சாமியார் போலின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவன் என்ன செய்கிறான், உள்ளே இருந்து பக்கத்து ஊரில் இருந்த கோயிலில் இருந்த சிலையில் இருந்த நகையெல்லாம் வந்து திருடு போயிடுச்சு. என்ன அதனால் வந்து இந்த காலத்தில் சாமி கோயிலாகவே இருந்தால் கூட 2 நாயை கட்டி வச்சு நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி போர்டு வச்சாதான், விளம்பரம் செஞ்சாதான் திருடன் கூட வராமல் இருப்பான் போலகுது. சாமி மேலே போட்ட நகை கூட திருடு போகுதுன்னா என்னத்தை பண்ணுறதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் இந்த பூசாரி உடனே கோயில் சிலை பின்னாடி இருந்து பேசுகிறது யாருன்னு கூட யோசிக்காமல் இந்த பூசாரி சொல்கிறான், ஆமாம் கல் மாதிரி நிற்கிற சிலைக்கு எங்கேருந்து என் சிலை வந்து எங்கே பேச போகுது, அதுக்கு கண் இருக்குதானே தெரியல, அது இருந்தால் அது ஏன் அது மேலே நாங்கள் போடுற நகையெல்லாம் காணாமல் போகுது, இது சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கதவை சாத்த போகிறான். அந்த நேரம் பார்த்து இவன் என்ன செய்கிறான், வெளியே வந்து ஒரே கூக்குரல் போடுறான், எல்லாரும் திரும்பி வாங்க, நம்ம வந்து ஏமாந்துட்டோம், நம்முடைய நகை பொண்ணு பொருளெல்லாம் போலி சாமியாரை நம்பி ஏமாந்து கொடுத்துட்டோம், நீங்கள் எல்லாருமே திரும்பி வாங்க, அதை நம்ம எல்லாரும் மீட்டு எடுத்துடலாம், ஒடியாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எல்லாருமே மெதுவாக சோர்வாக போய்கிட்டு இருந்த அத்தனை பேரும் திரும்பி ஓடி வராங்க. ஓடி வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சி அந்த சாமியாரை வந்து பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி அவன் செஞ்ச தப்பு என்னன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனும் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பொருளெல்லாம் அவங்ககிட்ட அவங்க வந்து மீட்டுடுறாங்க. அப்போ வந்து அந்த மன்னன் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், அந்த ஆனந்தனை பார்த்து, தம்பி உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ இளைஞர்கள் வராங்க, ஆனால் நீ மட்டும் எப்படி இதெல்லாம் அப்படி கண்டுபிடிச்சி ஒன்றுத்தையும் எங்களை ஆபத்துலேருந்து நீ காப்பாற்றிக்கிட்டே வரைய, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த தேவேந்திரன்ற மன்னன் வந்து ஆனந்தன்ட்ட சொல்லுவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம், நான் ஒரே ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன் மன்னனே, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்கள் அப்பா தான் அப்படின்னு. அப்பாவா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து நீங்கள் எல்லா முதியோர்களையும் நீங்கள் சாவடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் வந்து என் மனசில் எனக்கு எங்கள் அப்பாவை வந்து சாகடிக்கிறதுக்கு, அதனால் எங்கள் அப்பாவை நான் உங்களுக்கு தெரியாமல் தோளில் தூக்கிட்டு தான் சுமந்து வந்தேன். என்றைக்குமே வந்து எங்கள் அப்பா தான் ஒவ்வொரு கட்டத்தில் இருந்தும் நம்மளை வந்து பாலைவனத்தில் தண்ணியை கொடுத்து நம்மளை குடிக்க வச்சு காப்பாற்றினது எங்கள் அப்பா தான். கடற்கரையில் அந்த வைரச்சிலை எங்கே இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வர சொன்னதும் எங்கள் அப்பா தான். இங்கே வந்து சாமியார் போலி சாமியார் அவரை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து அவர்கிட்டருந்து நம்மளுடைய பொண்ணு பொருளெல்லாம் காப்பாற்ற வச்சதும் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவே இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நீங்களும் இல்லை நானும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தன் சொல்லுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆனந்தன் சொல்லுவான், இளைஞர்கள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இளைஞர்கள் மட்டுமே இருந்தால் நாட்டை வந்து எல்லாம் காப்பாற்றி எடுத்துடலான்னு, இளைஞர்கள்கிட்ட வேகம் இருக்கும், அந்த வேகம் வந்து நாட்டை வந்து காப்பாற்றாது, ஆனால் வேகத்தோடு கூடிய விவேகம் இருக்கணும், அந்த விவேகம் இருந்தால் தான் நம்ம எந்த செயலையுமே சரியாக செய்ய முடியும், ஒன்றுக்கு பல தடவை யோசித்து செய்ய முடியும், அப்படி யோசித்து செய்கிறதுக்கு பெரியோர்கள்ன்றவங்க இருக்கணும், முதியோர்கள் இருந்தால் தான் அவங்க வந்து விவேகத்தோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் எங்கள் அப்பா முதியவராக இருந்ததுனால ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை காப்பாற்றி விட்டார், இனிமேலாவது மன்னா நீங்கள் வந்து திருந்தணும், முதியோர்கள் வந்து நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, நம்முடைய பெற்றோர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அதனால் நம்ம இனி வரும் காலத்திலாவது நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவும் வெளியே எழுந்து வராரு. அதை பார்த்த உடனே அந்த தேவேந்திரன் மன்னனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிடுது. அவனும் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்பு தான், இனி நம்ம எல்லாரும் வந்து வளம் பொருந்திய ஒரு நாட்டில் போய் நல்ல ஒரு ஆட்சியை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் வந்து சொல்லி எல்லாரும் ஒன்றா மகிழ்ச்சியாக கிளம்பி அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு போனாங்களாம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு மிக மிக அவசியம்தான். இளைஞர்கள் வந்து துடிப்போடு செயல்படக்கூடியவர்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாக்க வேண்டியும் நம்முடைய வேகம் வந்து நம்முடைய விவேகத்தை வந்து குறைச்சிரும்.
விவேகம் இல்லாமல் நம்மளை வந்து எந்த ஒரு செயலையாக வேகமாக செஞ்சுவிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறமா நினைக்க தோணும். ஆனால் முதியோர்கள் இருந்தால் எப்போ இந்த வழியில் போ, இதில் போனேன்னா நீ சரியாக செய்வ அப்படின்னு சொல்லி நமக்கு பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எனவே அன்பு நண்பர்களே, பெற்றோர்களை நம்ம வந்து பெற்றவங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு கவிஞன் எழுதினான், நான் இறைவனிடம் வரம் கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு வரம் கிடைத்தது அப்பாவாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருப்பான். அப்படி தன்னுடைய கருவறையில் 10 மாதம் சுமந்தவள் என்னை என் தாய் என்று சொன்னால், என் தாயோடு சேர்த்து என்னையும் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவர் என்னுடைய அப்பா என்று ஒரு கவிஞன் அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. எனவே அன்பர்களே, நம்ம எல்லோருமே நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அதை நாம் எல்லோருமே செய்ய வேண்டும்.